ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க, நீங்கள் காத்துக்கணும் இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்க, நீங்கள் வெளியில் குளிர்ந்த மனசு மாதிரி தோணினாலுமே உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஆழமாக காதலிக்கக்கூடியவங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை யார்கிட்டையுமே எளிதாக காட்டிக்கவே மாட்டீங்க. அதனால தான் பல பேருக்கு நீங்கள் கஷ்டப்படுறது கூட தெரியாது. நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுடைய நிலைத்த மனம்தான். நீங்கள் ஒருத்தரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிதாக மாற்றவே மாட்டீங்க. சனி உங்களுடைய ராசி அதிபதி. சனி தாமதம் கொடுப்பார், ஆனால் தப்பாக கொடுக்க மாட்டார். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் உறவு விஷயத்தில் தாமதமாக இருக்குது, சோதனையாக இருக்குது, பிரிவு எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் பல தடவை மனசுக்குள்ளே உடைஞ்சிருப்பீங்க, ஆனால் வெளியில் காட்டிக்கலை. நடந்தது நடந்துட்டு போகட்டும்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. அந்த அமைதியே இப்போ உங்களுக்கு பலன் தரப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் இழந்துட்டேன்னு நினச்ச ஒருத்தர் தான் உங்களுடைய மதிப்பை இப்போ புரிஞ்சிட்ருக்கலாம். நீங்கள் கொடுத்த பாதுகாப்பு, பொறுப்பு, உண்மை இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ தான் தெரியும். அதனால தான் தூரமாக இருந்தாலும் மனசு அருகில் வந்துட்டே இருக்குது. பேசாமல் இருந்தவங்கெல்லாம் திடீர்னு தொடர்பு கொடுக்கலாம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிற ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஆனால் மகர ராசிக்காரங்க, உங்கள் மனசில் இன்னும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மீண்டும் நம்பலாமா அப்படின்னு ஒரு கொஷின். அது இயல்பு தான். ஏன்னா ஒருத்தரை நம்புனா முழுசாக நம்புவீங்க. அதனால தான் காயமும் ஆழமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த முறை அவசரப்படாதீங்க. அவங்களோட செயல்களை கவனித்து பாருங்கள். வார்த்தைகளை மட்டும் இல்லை, செயலையும் தான் சேரும். அதனால் வாழ்க்கை ரீதியாக இப்போ உங்களுக்கு உயர்வு காலம்தான். வேலை, தொழில், பண விஷயத்தில் நிலையாக மெதுவாக சரியாகும். நீங்கள் உங்களுடைய நிலையை உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிற நேரம் தான் இது. உங்களுடைய நிலைத்தன்மையை தான் உறவையும் நிலைநிறுத்தும். சிலருக்கு குடும்பம் வழியாக திருமண பேச்சு வரும். சிலருக்கு பழைய காதல் எல்லாமே குடும்ப ஒப்புதலோடு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிடிவாதம். நீங்கள் ஒரு முறை கோபப்பட்டீங்க அப்படின்னா மனசை ரொம்பவே மூடி வச்சுருவீங்க. அந்த சுவர் மீண்டுமே கட்டாத மாதிரி. பேசினாதான் பிரச்சனையும் தீரும். அமைதியாக இருந்து தள்ளி நிற்கிறதே தீர்வு கிடையாது. உங்களுடைய உணர்ச்சிகளை மெதுவாக வெளிப்படுத்துங்க. உடல் நலத்தில் மூட்டு, எலும்பு, முதுகு வலி எல்லாத்தையும் கவனிக்கணும். அதிக வேலை பழுது உங்களை சோர்வாக்கிடும். ஓய்வு கொடு. மன அமைதியை காக்க பிரார்த்தனை உதவும். சனி வழிபாடு, எண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறது வெறும் ஆசையினால் கிடையாது. அது உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கிற பலன்தான். தாமதமாக வந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியை மட்டும்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் எல்லா விஷயங்களையுமே லேட்டாகுதுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. உங்களுக்கு பொறுமைக்கான கிடைக்கிற பலன் அப்படிங்கிறது இந்த முறை நீங்கள் மனசை திறந்து நிதானமாக முன்னேறினீங்கன்னா இந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளுக்கு நிலைக்க போகுது. நீங்கள் ஒன்று நல்லாவே நினச்சிக்கணும். சனி தாமதிக்கலாம், ஆனால் நிரந்தரமானதை தான் கொடுப்பாரு. நீங்கள் காத்துட்ருந்த அன்பு என்றைக்குமே வீணாகாது. உங்களுடைய நேரம் ரொம்பவே மெதுவாக நெருங்கிட்டு இருக்கு. மகர ராசிக்காரங்க, நீங்கள் காதலிக்கும்போது விளையாட்டாக காதலிக்க மாட்டீங்க. உனக்கு உறவு அப்படிங்கிறதுல ஒரு பொறுப்பு, பாதுகாப்பு, எதிர்காலம். அதனால தான் நீங்கள் ஒருத்தரை மனசுக்குள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை திட்டத்திலேயே இடம் பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு இப்போ மீண்டுமே உங்களை தேடி வர துடிக்குது. கடந்த காலத்தில் நடந்த பிரிவு உங்களை ரொம்பவே அமைதியானவனாக மாற்றியிருக்கு. முன்பு சிரித்து பேசின நீங்கள் பிறகு சற்று தூரமாக நின்னா யாரையுமே சீக்கிரமாக நம்பாத மாதிரி ஆகிட்டு இருக்கும். இது ஒரு சனி கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் தான். ஆனால் அந்த பாடம் உங்களை உடைக்கிறதுக்காக கிடையாது, உங்களை உறுதியாக்கிறதுக்காகத்தான். இப்போ வரைக்கும் உறவு அப்படிங்கிறது பழைய தவறுகளை திருப்பி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான். சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இணைப்பு அப்படிங்கிறது மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரே நாளில் பெரிய மாற்றம் இல்லை. முதல்ல சாதாரண பேச்சு, அடுத்தது கவலை, பிறகு பழைய நினைவுகளை நினைவுபடுத்துவது. இப்படி மெதுவாக பனி அப்படிங்கிறது உருகும்.
நீயும் அவசரப்பட மாட்டீங்க. அதனால தான் இந்த முறை உறவு அப்படிங்கிறது ஆழமாக வேரூன்றி இருக்கும். ஆனால் கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசு சில நேரம் சந்தேகம் வைக்கும். அவர் உண்மையா மீண்டும் போயிடுவாரான்னு. சந்தேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உறவு மீண்டுமே தள்ளி போகும். நம்பிக்கை கொடுக்கணும். அதே சமயம் உங்களுடைய எல்லைகளை தெளிவாக சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பிரச்சனை கண்டிப்பாக குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிரச்சனை வராமல் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலம் உங்களுக்கு நிலை உயர்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் முயற்சி பண்ணிய வேலை அல்லது திட்டம் எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். பணநிலை அப்படிங்கிறது சீராகும். குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு கண்டிப்பாக கூடும். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் தான் உறவையும் உறுதியாக்கும். கெட்டதா நல்லதா நடக்கலாமா அப்படின்னு பழைய காயங்கள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் பேசும்போது கண்ணீர் கூட வரலாம். நீங்கள் கஷ்டப்பட்டதை நினச்சி மனசு கூட நொந்து போகலாம். ஆனால் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமானது. அது உங்களுக்கு முடிவு கிடையாது. அது உங்களுடைய ஆரம்பம் தான். நீங்கள் மனசை திறந்து பேசுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வழியை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உடல் நலத்தில் கவனிக்க வேண்டியது தூக்கமின்மை, சோர்வு, முதுகு வலி, அதிக யோசனை உங்களை ரொம்பவே சோர்வடை வைக்கும். ஒழுங்கான உணவு, நேரம் பற்றி தூக்கம் முக்கியம். சனி தொடர்பான வழிபாடு, பெரியவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. மகர ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறத உங்களுடைய பொறுமைக்கான பரிசு. நீங்கள் எளிதாக கைவிட மாட்டீங்க. அதனால தான் விதி கூட உங்களை கைவிடவே மாட்டேங்குது. இந்த முறை வரக்கூடிய இணைப்பு அப்படிங்கிறது சோதனைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு அமைதி. மெதுவாக வளர்ந்தாலும் நீண்ட நாள் நிலைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய அன்பு கண்டிப்பாக ஆழமானதாக தான் இருக்கும். அந்த ஆழம்தான் இப்போது அவங்கள மீண்டுமே உங்ககிட்ட இருந்து இழுத்துட்டு வர போகுது. கதவு அப்படிங்கிறது மெதுவாக திறக்குது. பயப்படாமல் முன்னேறுங்க. இந்த முறை உங்களுடைய மனசு வெறும் காத்திருப்பு இல்லை, நிறைவு காணுக்கான வாய்ப்பும் இருக்குது. மகர ராசிக்காரங்க, நீங்கள் காதலிக்கும் போது சத்தமாக காதலிக்க மாட்டீங்க. அமைதியாக, ஆழமாக, உறுதியாகவே காதலிப்பீங்க. அதனால தான் நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு அப்படிங்கிறது இப்போ திரும்ப வருது. நீங்கள் கொடுத்த பாதுகாப்பு, நீங்கள் காட்டிய பொறுப்பு, நீங்கள் சொல்லாமல் புரிய வச்ச அன்பு, இது எல்லாமே காலத்துக்கு பிறகு தான் மதிக்க தெரியும். அந்த உண்மை அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சனி உங்களுடைய ராசியை ஆள்றவர். சனி கொடுக்கறதுக்கு தாமதம் தான், ஆனால் கண்டிப்பாக நிரந்தரமாக தான் கொடுப்பாரு. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் விஷயத்தில் முதல்ல பிரிவு இருந்தாலும் பிறகு தனிமை இருந்தாலும் அடுத்தது ஆழமான ஒரு சிந்தனை. நீங்கள் பல இரவுகளில் தூங்காமல் யோசிச்சிருப்பீங்க, நான் எங்கே தவறுச்சுன்னு. ஆனால் இப்போ அந்த கேள்விக்கான பதில் கிடைக்க போகுது. அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சிலருடைய இந்த சந்திப்பு அப்படிங்கிறது திடீர்னு நடக்கும். ஒரு நிகழ்ச்சி, ஒரு குடும்ப விழா அல்லது எதிர்பாராத சந்திப்பு. கண்கள் தான் முதல்ல பேசும், வார்த்தைகள் பிறகு தான் வரும். அந்த ஒரு பார்வை உங்களுடைய மனசில் இருந்த காயத்தை மெதுவாக ஆற்றும். நீங்கள் கோவத்தை காட்ட நினச்சாலுமே உள்ளுக்குள்ளே உருகிடுவீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க, இந்த முறை ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய மதிப்பை நீயே காக்கணும். நீயே காத்திருந்த உண்மை. ஆனால் அதனால தான் தாழ்ந்து பேச வேண்டிய அவசியமும் இல்லை. சமநிலையோடு நடந்துக்கோங்க, அன்பை கொடுங்க. ஆனால் உங்களுடைய எல்லைகளை கண்டிப்பாக மறக்காதீங்க. வாழ்க்கை ரீதியாக பெரிய மாற்றம் காத்திருக்கு. நீங்கள் நீண்ட நாள் நிலைச்ச நிலை இப்போது கிட்ட வருது. வேலை உயர்வு, புதிய பொறுப்பு, நிலையான வருமானம், இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க போகுது. இந்த நிலைத்தன்மை தான் உறவுக்கு வேறாகும். சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மீண்டும் சேர்க்கை அப்படிங்கிறது நேரடியாக திருமணத்துக்கே வழிவகுக்கும். கெட்ட பக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பழைய குற்றச்சாட்டு நீங்கள் மன்னிச்சாலுமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். அந்த நினைவுகளை அடிக்கடி எடுத்து காட்டுனீங்க அப்படின்னா உறவு அப்படிங்கிறது மீண்டுமே பாதிக்கப்படும். கடந்ததை பாடமாகவே வைங்க, ஆயுதமாக வேண்டாம். உடல் நலத்தில் எலும்பு, மூட்டு, பல்லு, தோல் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிக வேலை சுமை எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். சனி வழிபாடு அப்படிங்கிறது ஏழைகளுக்கு உதவி, பெரியவர்களிடம் ஆசீர்வாதம், இவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சமநிலைக்கு கொண்டு வரும். மகர ராசிக்காரங்க, நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுக்காக காரணம் ஒரே ஒரு உண்மைத்தன்மை தான். நீங்கள் காட்டிய நம்பிக்கை என்றைக்குமே வீணாகவும் ஆகாது. தாமதமாக இருந்தாலும் அது நிலையான இணைப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த முறை அவசரம் வேண்டாம்.
மெதுவாக பேசுங்க, உண்மையாக இருங்க. உங்கள் மனசை திறந்தாலே எதிரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உருகிடுவாங்க. நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அமைதியாக காத்துட்டு இருந்த காலங்கள் எதுவுமே வீணாகலை. அது இன்னுமே உங்களை வலிமையாகத்தான் மாற்றியிருக்கு. இப்போ அந்த வலிமையோட அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய காத்திருப்புக்கு முடிவு வருது. இந்த முறை உறவு அப்படிங்கிறது வெறும் திரும்பி வருவது மட்டும் கிடையாது, உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு ஆரம்பமாகவும் இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.